ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்லேருந்து அப்ரெண்டிஸ் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3500 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும், ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து முழுசாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்லேருந்து 3500 வேக்கன்சி அப்ரெண்டிஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா செப்டம்பர் 23லேருந்து அக்டோபர் 12 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3500 வேக்கன்சி நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் வந்து அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு தமிழ் மொழி வந்து எழுத படிக்க கட்டாயம் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து அங்கே போஸ்டிங் வந்து கிடைக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து 394 வேக்கன்சி வந்து தற்போது அவைலபிளாக இருக்குது. இந்த 394 வேக்கன்சியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்சிக்கு 24 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 3 வேக்கன்சி இருக்குது, ஓபிசிக்கு 106 வேக்கன்சி இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 39 வேக்கன்சி இருக்குது, ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா 172 வேக்கன்சின்னு மொத்தமாக வந்து உங்களுக்கு 394 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 3500 வேக்கன்சி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா முழுக்க அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் மூலிமா வந்து நிரப்ப போகிறாங்க. அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதன்படி 1997 செப்டம்பர் 1க்கு முன்னாடி பிறந்தவங்களும் 2005 செப்டம்பர் 1க்கு பின்னாடி பிறந்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் கிடைக்கும், ஓபிசியாக இருக்கீங்கன்னா 3 வருஷம், அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விதவை பெண்கள் இது மாதிரி இருக்கீங்க, அதாவது டிவோர்ஸ் விடோஸ் இது மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் 35 வயசு, ஓபிசியாக இருந்தால் 38, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40 வயசு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. அதுக்கடுத்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் அங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு முறை ரீட் பண்ணி அப்படியே பாருங்கள். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி உங்களுக்கு 12 மாதம் அதாவது 1 இயர் வந்து ஒர்க் இருக்கும். உங்களுக்கு மந்த்லி சேலரியாக 15,000 வந்து கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவ் எல்லாமே வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து nats.education.gov.in என்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா நார்மல் டைம் தான் வந்து ரெகுலர் டைம் தான் வந்து இருக்கும். ஸோ விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து எல்லா கண்டிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் www.nats.education.gov.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். 500 ரூபா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸு கிடையாது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து nats.education.gov.in வெப்சைட் வந்து டேரெக்டாக வந்துடுங்க. வந்ததும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜே வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த பேஜில் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்டுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டூடெண்ட், அடுத்து ஸ்டாண்ட் வைஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டூடெண்ட் லாகின் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து எஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து கீழே சொல்லியிருக்கிறத -ஆர் ப்ளஸ் பண்ணி என்ட்ரி பண்ணி நீங்கள் சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்து வந்துடும்.
இதுக்கடுத்து ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நேட்ஸில் வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த வீடியோ டீட்டெயில்ஸ் லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.